வெல்கம் பேக் டு மை சேனல். பாடி மெஷர்மெண்ட் வச்சு யூனிஃபார்ம் பேண்ட் கட்டிங் பார்க்கலாம். இந்த வீடியோவில் கஸ்டமரோட தொப்புளுக்கு மேலே இடுப்புங்கிற இடத்துல இருந்து ஒரு பள்ளமாக இருக்கும், அங்கேருந்து கீழே கணுக்கால் வரைக்கும் பார்த்தோம்னா 36 உயரம். இடுப்பு சுற்றளவு அதே இடத்துல எங்கே உயரம் பார்க்க ஆரம்பித்தோமோ அந்த இடத்துல பார்த்தா வர்ற அளவு தான் இடுப்பு சுற்றளவு. கணுக்கால் சுற்றளவு கீழே அந்த கிரண்டக்கால்பாங்கள பாதத்துக்கு மேலே எலும்பு இருக்கிற இடத்துல அந்த இடத்துல பார்க்குறது தான் கணுக்கால் சுற்றளவு. அது 8 இன்ச்சு. இப்போ உயரம் எப்படி கால்குலேட் பண்ணலாம் பார்க்கலாம். உயரம் 36 எழுதிக்கிடணும். எழுதி அதில் இருந்து மேலே நம்ம பட்டி வைப்போம். சுடிதாரில் மேலே பட்டி வரோம்ல, அந்த பட்டி 7 இன்ச்சு உயரத்தில் வைக்கணும். அதனால் 7 இன்ச்சை ஃபஸ்ட்டு லெஸ் பண்ணிடணும். இந்த 36லேருந்து 7 லெஸ் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற அளவு 29. இந்த 29ஓட எக்ஸ்ட்ராவாக ஒரு 5 இன்ச்சு சேர்த்துக்கிடணும். அந்த ஷூவெல்லாம் போட்டால் பிள்ளைகளுக்கு அந்த பேண்ட் ஏறின மாதிரி இருக்கும். அதனால் அதுக்கு ஒரு 5 இன்ச்சு ப்ளஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மடிக்கிறதுக்கு ஒரு 5 இன்ச்சு சேர்க்குறேன். நான் டபுள் பட்டியாக போட போகிறேன், அதனால் 5 இன்ச்சு. நீங்கள் சிங்கிள் பட்டியாக போட்டிங்கன்னா 2-3 இன்ச்சுக்குள்ளே வச்சுக்கிடலாம். இதெல்லாம் ப்ளஸ் பண்ணால் 39 இன்ச்சு வந்துடும். அப்போ ஹைட் 39 இன்ச்சு எடுத்து கட் பண்ணணும். சீட்டளவு கண்டுபிடிக்க இடுப்பு சுற்றளவை 4ஆல் டிவைட் பண்ணணும். அது கூட 8 இன்ச்சு ப்ளஸ் பண்ணிக்கிடணும். இடுப்பு சுற்றளவு 24 4ஆல் வகுத்தோம்னா 6 இன்ச்சு வரும். அந்த 6 இன்ச்சோட 8 ப்ளஸ் பண்ணால் 14 இன்ச்சு. இந்த 14 இன்ச்சு தான் பேண்ட்டோட அகலமாக வரும். அடுத்து மூல அளவுன்னு ஒரு அளவு கண்டுபிடிக்கணும். சீட்டளவில் இருந்து பட்டியோட உயரத்தை லெஸ் பண்ணால் வர்ற அளவு தான் மூல அளவு. சீட்டளவு 14லேருந்து பட்டியோட உயரம் 7 இன்ச்சை லெஸ் பண்ணால் 7 இன்ச்சு வரும். அதோட 1 இன்ச்சு தையலுக்கு ப்ளஸ் பண்ணிக்கிடணும். அப்போ மூல அளவு 8 இன்ச்சு கிடைக்கும். பேண்ட்டோட கால் சுற்றளவை கண்டுபிடிக்க கணுக்கால் சுற்றளவு அளவை 2ஆல் வகுத்துக்கிடணும். கணுக்கால் சுற்றளவு 8 2ஆல் வகுத்தோம்னா 4 இன்ச்சு கிடைக்கும். அந்த 4ஓட காலோட லூஸுக்காக 1 இன்ச்சு ப்ளஸ் பண்ணிக்கிடணும். 4 + 1 5. அந்த 5ஓட தையலுக்கு 2 இன்ச்சு சேர்த்துக்கிடணும். 5 + 2 7 இன்ச்சு. இந்த 7 தான் கால் சுற்றளவு. டயக்ராம் மூலமாக எப்படி இந்த அளவை மார்க் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். துணியோட ஃபோல்டிங் பகுதியில் சைடில் நம்ம கால்குலேட் பண்ண 39 இன்ச்சு ஹைட்டை மார்க் பண்ணிக்கிடணும். அதுக்கப்புறமா மேல் பக்கம் சீட் சுற்றளவை மார்க் பண்ணிக்கிடணும். உயரம் முடிகிற இடத்துல இருந்து கீழே வரைக்கும் அந்த மூல அளவு 8 இன்ச்சை மார்க் பண்ணிக்கிடணும். கீழே ஃபோல்டிங் பகுதியில் உயரம் முடிகிற இடத்துல கால் சுற்றளவு 7 இன்ச்சை மார்க் பண்ணிக்கிடணும். இடுப்பு பட்டி உயரம் கண்டுபிடிக்க நம்ம மொத்த ஹைட்டில் இருந்து பட்டிக்காக எவ்வளவு லெஸ் பண்ணமோ அந்த அளவோட 2 இன்ச்சு ப்ளஸ் பண்ணிக்கிடணும். பட்டிக்காக லெஸ் பண்ண அளவு 7 இன்ச்சு. அந்த 7 இன்ச்சோட 2 இன்ச்சு ப்ளஸ் பண்ணால் 9 இன்ச்சு கிடைக்கும். அதுதான் பட்டியோட உயரம். இடுப்பு பட்டியோட அகலம் கண்டுபிடிக்க இடுப்பு சுற்றளவு 24 4ஆல் வகுத்துக்கிடணும். 24 4ஆல் வகுத்தா 6 இன்ச்சு கிடைக்கும். அந்த 6 இன்ச்சோட 4 ப்ளஸ் பண்ணிக்கிடணும். 6 + 4 10. அந்த 10 இன்ச்சை 2ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கிடணும், அதாவது பெருக்கிக்கிடணும். 10 × 2 20. தையலுக்கு 1 இன்ச்சு ப்ளஸ் பண்ணிக்கிடணும். 20 + 1 21. இந்த 21 இன்ச்சு அகலம் பட்டியோட பாதி அளவு தான். இந்த 21 டபுளாக எடுத்தால் தான் இடுப்பு பட்டியோட முழு சுற்றளவும் நமக்கு கிடைக்கும். 2:30 துணி எடுத்து கொடுத்துருந்தாங்க கஸ்டமர். அதை 4ஆக மடித்து ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கேன். ஃபோல்டிங் பகுதி கீழ்ப்பக்கம் வரணும், கட்டான பகுதி மேல் பக்கம் வரணும், கரை பகுதி நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கணும். இப்போ சைடில் உள்ள ஃபோல்டிங்கில் நம்ம கால்குலேட் பண்ணி எடுத்த உயரம் 39 மேலேருந்து கீழே வரைக்கும் மார்க் பண்ணிக்கிடணும். அந்த மார்க் பண்ண இடத்துலையே கால் சுற்றளவை மார்க் பண்ணிக்கிடணும். கால் சுற்றளவு 7 இன்ச்சு. அந்த 7 இன்ச்சை மார்க் பண்ணி அடையாளப்படுத்திக்கிடணும். கால் மடிப்புக்காக 5 இன்ச்சு நம்ம ப்ளஸ் பண்ணியிருந்ததை மார்க் பண்ணிக்கிடணும். அந்த 5 இன்ச்சு முடிகிற இடம் வரைக்கும் துணியோட அகலம் கரெக்டாக 7 இன்ச்சு தான் இருக்கணும். அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. அதுக்கு மேலே தான் கால் வளைவு வரையணும். இப்போ உயரம் முடிகிற இடத்துல சீட்டளவை மார்க் பண்ணிக்கிடணும். சீட்டளவு 14 இன்ச்சு. அந்த 14 இன்ச்சை அடையாளப்படுத்திக்கிடணும். அடையாளப்படுத்திட்டு அந்த இடத்துல இருந்து மூல அளவு உயரம் 8 இன்ச்சு. அந்த 8 இன்ச்சை மார்க் பண்ணிக்கிடணும். மார்க் பண்ணிவிட்டு மேலே சீட்டளவில் இருந்து மூல அளவுக்கு ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கிடணும். மேல் பக்கம் சீட்டளவில் இருந்து உள்பக்கமாக ஒரு 1/2 இன்ச்சோ 3/4 இன்ச்சோ மார்க் பண்ணி தள்ளி குறிச்சிக்கிடணும். குறித்து கிராஸாகவும் கோடு போட்டுக்கிடலாம். அதே மாதிரி மூல அளவு முடிகிற இடத்துல சீட் பகுதியை ஒரு 1/2 இன்ச்சியோ 3/4 இன்ச்சியோ தள்ளி வச்சு சீட்டளவை அதிகப்படுத்திக்கிடலாம். இது கஸ்டமர் சாய்ஸ் தான். இப்போ சீட்டளவு முடிகிற இடத்துலேருந்து கீழே பாதம் வரைக்கும் கால் வளைவை
வீடியோவில் காமிச்சபடி வரைஞ்சிக்கிடணும். வரைஞ்சிட்டு 4 துணியும் நல்லா கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணி ஒரு பின் கூட போட்டுக்கிடலாம். போட்டு கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். இந்த கால் வளைவு வரைய தெரியாதவங்க டெய்லர் ஸ்கேல் யூஸ் பண்ணியும் கால் வளைவை கரெக்டாக வரைஞ்சிக்கிடலாம். இப்போ 4 துணியும் சேர்த்து கட் பண்ணிக்கிடுவோம். கட் பண்ணியாச்சு. கீழே கால் மடிக்கிற இடத்த 4 துணியும் சேர்த்து சிசரால் அடையாளப்படுத்திக்கிடணும். அதே மாதிரி சைடில் அந்த ஃபோல்டிங் பகுதியோட சென்ட்ரலையும் அடையாளப்படுத்திக்கிடணும். இப்போ நம்ம கட் பண்ணதுக்கு ஆப்போசிட்டில் உள்ள துணியில் தான் பட்டியை வரையணும். இப்போ துணி வந்து டபுளாக இருக்குது. இடுப்பு பட்டியோட உயரம் 9 இன்ச்சு. எந்த இடத்துல 9 இன்ச்சு இருக்கோ அந்த இடத்த மார்க் பண்ணி அடையாளப்படுத்திக்கிடணும். அடையாளப்படுத்திட்டு அந்த 9 இன்ச்சிலேருந்து அகலம் தேவையானதை அடையாளப்படுத்திக்கிடணும். அகலம் 21 மார்க் பண்ணிவிட்டு அந்த 21 மார்க் பண்ண இடத்த ஃபோல்ட் பண்ணிக்கிடணும். இப்போ ஃபோல்ட் பண்ணால் துணி டபுளாக இருக்கும். இந்த டபுள் துணியையும் பின் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிடணும். இப்படி கட் பண்ணால் நமக்கு பட்டி வந்து சிங்கிள் தையலோட ஃபோல்டிங்காக ஒரே துணியாக கிடைக்கும். கீழே உள்ள கரை பகுதியை பேண்ட்டோட சீட் பகுதியோட ஜாயின் பண்ணுறதுக்கு விட்டுடலாம். மேல் பக்கம் இடுப்பு பட்டிக்காக 1.5 இன்ச்சு ப்ளஸ் பண்ணியிருந்தேன். அந்த 1.5 இன்ச்சை மார்க் பண்ணிக்கிடணும். மார்க் பண்ண இடத்துல இருந்து மறுபடியும் 3/4 இன்ச்சு ஹைட்டுக்கு இன்னொரு மார்க் பண்ணிக்கிடணும். இந்த 2 மார்க்கையும் 1 இன்ச்சு அகலத்துக்கு கீறி விட்டுக்கிடணும். இந்த கீறி விட்ட இடம்தான் ஓப்பனாக நம்ம ஸ்டிச் பண்ணணும். கீழே உள்ள கரை பகுதியை சென்டரை அடையாளப்படுத்திட்டு அந்த சென்டருக்கும் சைடுக்கும் உள்ள சென்டரையும் சிசரால் அடையாளப்படுத்திக்கிடணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் ஆல் மை வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்.